பொதுவாக இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்டோர் கேம்ஸு நிறைய டெவலப் ஆயிருக்கு. எங்கே பார்த்தாலும் இன்டோர் கேம்ஸு, இன்டோர் ஆடிட்டோரியம் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லா விளையாட்டும் இன்டோரில் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் விளையாடுற மாதிரி இருக்குது. ஏசி ஹாலில் எல்லா விளையாட்டுகளும் விளையாடுறாங்க. ஏசி ஹாலில் எல்லா விளையாட்டுகளும் விளையாடுனா உடம்புலேருந்து எப்படி வேர்வை வெளியே வரும்? நம்ம பாடிக்கு ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் ஃப்ளோவை அதிகப்படுத்துறதுக்காக தான் நம்ம விளையாடுறோம். விளையாட்டினுடைய நோக்கம் என்னென்னா, ஆக்சிஜன் இன்ஃப்ளோ அதிகமாகி காஸ்மிக்கில் இருக்கிற ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு நிறைய அப்சார்ப் பண்ணுறதுக்காக தான் விளையாடுறோம். அந்த விளையாட்டை இன்டோரில் ஒரு ஆடிட்டோரியத்தில், ஒரு இன்டோர் ஹாலில், ஏசி ரூமில் நம்ம அது விளையாடும் பொழுது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும்தான் இருக்க முடியும். பாடியிலேருந்து வெளியேற வேண்டிய கண்டாமினேட்டட் இந்த ஃபார்ம் ஆஃப் வியர்வை வெளியே வராது. அப்போ வெளியே வரல அப்படின்னா நம்ம டோட்டலாக விளையாடுறது வேஸ்ட்டு. நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகாது. அப்போ இது நம்ம தெரியாமல் நம்ம படித்த அறிவுகள், படித்த மேதாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு, நம்ம மிக உயர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்மளே தெரியாமல் தப்பு பண்ணிகிட்ருக்கோம். 100% இன்டோர் கேம்ஸ் எதுவுமே உங்களுக்கு தேவையான பலனை அளிக்காது. ஓப்பன் ஏரில், ஓப்பன் சன்லைட்டில் நீங்கள் ஓப்பனாக விளையாடும் பொழுது தான் காற்றினுடைய, சூரியனுடைய அந்த கதிர்வீச்சுகளில் இருந்து நீங்கள் உள்ளே அப்சார்ப் பண்ணி, ஆக்சிஜனை அப்சார்ப் பண்ணி, கார்பன் டை ஆக்சைடை வெளியே உள்ளே இருக்கிற பாடி நல்லா க்ளீன் ஆகும். பிளட் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் நல்லா க்ளீன் ஆகும். அப்போ அதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி அந்த கான்செப்டே போயிடுச்சு. எல்லாமே இன்டோரில் விளையாடுற மாதிரி ஆகிப்போச்சு. இன்டோர் கேம்ஸ் உங்களுக்கு எப்பயுமே எந்த காரணத்துக்கு எந்த விதமான நன்மைகளை கொடுக்காது. நன்மைகளை கொடுக்காதுன்றதை விட தீமைகளை தான் அதிகம் கொடுக்கும்ன்றதான் உண்மை. நிறைய பேர் 6 பேக் வேணும், 7 பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மசில் ஃபிக்சர்ஸ், மசிலை ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. அது இப்போ தெரியாது. ஒரு சர்டன் பீரியடுக்கு பிறகு தான் அதை நீங்கள் உணர்வீங்க. காலம் கடந்த ஞானம் என்ன பிரயோஜனம்? முடியாது. ஸோ உங்களுக்கு தேவையான ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ண தான் பார்க்கணும். நீங்கள் 6 பேக் 7 பேக் இருந்த ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது. ஒரு மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர், இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய குத்துச்சண்டை வீரர், அவர் இறந்தது மலேரியாவினால் இறந்தார். அப்போ சில பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, உலகத்தில் மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர் இவர், ஆனால் ஒரு கொசுக்கிட்ட அவரால் எதிர்த்து போராட முடியல, மலேரியாவில் அவர் இறந்துட்டாருன்னு கொஞ்சம் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த டைமில் மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க பேப்பரில். நியாயம் தானே? மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர், இன்டர்நேஷ்னல் லெவலில் பேர் வாங்கினவர். ஆனால் அவர் இறந்தது மலேரியா, கொசுவினால் வந்த மலேரியாவில் அவர் இறக்குறார். அப்போ சாதாரண ஒரு கொசுவையும் அவரால் ஜெயிக்க முடியல. அவர் மிகப்பெரிய மல்யுத்த வீரராக இருந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அப்போ என்ன தெரியுது? நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். நீங்கள் பெரிய மல்யுத்த வீரராக, பெரிய மசில் வச்சுருக்கிற, அப்படியே ஸ்டெமினா மெயின்டைன் பண்ணுற மாதிரி பெரிய ஆளாக இருந்து என்ன பண்ணுங்க? மசில்ஸை வச்சு என்ன பண்ண முடியும்? உள்ளே அவ்வளோ சொத்தை. ஆத்தி பழம் நல்லா இருக்குது, புட்டு பார்த்தா உள்ள சொத்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உடம்பு நல்லா இருக்கிறது இல்லை. ஃபிக்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக 7 பேக் 8 பேக் 9 பேக் 10 பேக் 11 பேக் பேக்கேஜில் உள்ள என்ன ஹெல்த்து? ஒரு சாதாரண காய்ச்சல் வந்தால் 20 நாளைக்கு சஃபர் ஆவார். ஒரு சாதாரண சளி இருமல் வந்துச்சுன்னா 10 நாளைக்கு உடம்பு எல்லாம் படுத்துவார். ஒரு சாதாரண ஃபீவர் வந்தாலே 10-15 நாள் படுத்து 20 நாள் படுத்து. அந்த எதிர்ப்பு சக்தி இல்லாமல் நீங்கள் பாடி பில்டப் பண்ணி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி நிறைய பேர், ஈவன் லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி, முதல்ல ஜென்ஸ் இருந்தாங்க, இப்போ ஜென்ஸுக்கு ஈக்குவலாக லேடிஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம்முக்கு போகிறது தவறுன்னு நான் சொல்கிறேன். ஜிம்மில் போய் நீங்கள் கிடைக்கிற நன்மைகள் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு மிஸ்கன்செப்ஷன். அப்படி போனால் இப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும். நீங்கள் பாடி ஸ்ட்ரக்சர், ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை தான் பார்க்குறீங்க. பாடி ஸ்ட்ரக்சர், ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வில் நாட் ஹெல்ப் யூ. அது உங்களுக்கு எந்த பலனையும் தராது. உங்கள் உடம்புல எந்த அளவுக்கு இன்னர் ஹெல்த்தை வச்சுருக்கிறீங்க, உள்ளே என்ன ஹெல்த் வச்சுருக்கீங்க, உள்ளே என்ன ஆரோக்கியம் வச்சுருக்கீங்க, அந்த ஃபிசிக்கல் ஹெல்த் தான் மென்டல் ஹெல்த்தை கொடுக்கும். மென்டல் ஹெல்த் தான் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தை கொடுக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மென்டலி நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும். மென்டலி ஹாப்பியாக இருந்தால் தான் ஸ்பிரிச்சுவலி ஹாப்பியாக இருக்க முடியும். நீங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை கோட்டை விட்டுட்டு மசில் ஸ்ட்ரக்சரை வச்சு என்ன பண்ண முடியும்?
அதுக்கு தான் இந்த குத்துச்சண்டை வீரர், மல்யுத்த வீரர் உடைய உதாரணத்தை நான் சொன்னேன். ஸோ எல்லாருமே உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. பெரிய பெரிய சாதனையாளர்கள், பெரிய பெரிய மகான்கள், பெரிய யோகிகள், சித்தர்கள் எல்லாமே யாரும் ஜிம்முக்கு போகல, யாரும் பயிற்சி செய்யலை, யாரும் வாக்கிங்கெல்லாம் போகல. அவங்க இருந்த இடத்துலையே எனர்ஜியை வாங்க இருக்கிற டெக்னிக்கை கற்றுக்கிட்டாங்க. தியானத்தின் மூலமாக, யோகாவின் மூலமாக, கிறிஸ்டலை பயன்படுத்துவதன் மூலமாக அவங்க காஸ்மிக்கிலிருந்து எனர்ஜி எப்படி வாங்குறதுன்னு டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி அவங்களாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாருங்கள், பெரிய மகான்கள், சித்தர்கள், யோகிகள், பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் யாராவது ஜிம்முக்கு போய் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஜிம்முக்கு போகிறதுனால கண்டிப்பாக ஹெல்த்து கிடையாது. யோகாவின் மூலமாக, மூச்சு பயிற்சியின் மூலமாக, தியானத்தின் மூலமாக, கிறிஸ்டல்களை பயன்படுத்துவதன் மூலமாக, கிறிஸ்டல் தியானத்தின் மூலமாக, கிறிஸ்டல் யோகாவின் மூலமாக, இந்த மாதிரி இயற்கையான வழிமுறைகளில் மட்டும்தான் உங்களால் ஆரோக்கியத்தை காப்பாற்ற முடியும். ஆரோக்கியத்தோடு எப்பயும் இருக்க முடியும். ஆரோக்கியமான வாழ்வை அனுபவித்து வாழ முடியுமே ஒழிய ஜிம்முக்கு போய் நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றது முழுக்க முழுக்க தவறான கருத்து. தயவுசெய்து அந்த தவறை நீங்கள் செய்யாதீர்கள்.